ஆகஸ்ட் 23, 2009 ஜெயமணின்ற போலீஸ் கான்ஸ்டபிள் அவங்களோட ஷிஃப்ட்டை முடிக்கிறாங்க. ஜெயமணி ஒரு 39 வயசான பெண். ஜெயமணியை காங்கேயம்ல ஒரு பந்தோபஸ்த் டியூட்டிக்காக அனுப்பிச்சிருக்காங்க. அவங்கள டெம்பரரியா தான் இங்க போஸ்டிங் பண்ணியிருக்காங்க, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினுக்கு பந்தோபஸ்த் கொடுக்கறதுக்காக. அவங்களுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியை பெருமாநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்ல நைட்டு 8:30 மணிக்கு முடிக்கிறாங்க. டியூட்டி முடிஞ்சு அவங்களோட சொந்த ஊரான ஈரோடுக்கு போறதுக்காக அவங்க பஸ்ஸை தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு ஆளு 2 வீலர்ல வராரு. இவங்க அந்த ஆளுக்கிட்ட லிஃப்ட் கேட்டு பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ண சொல்லி சொல்றாங்க. அந்த ஆளு இவங்களை ஏத்திட்டு ரொம்ப நேரமா போய்கிட்டே இருந்திருக்கான். இவங்க ஏன் இன்னும் பஸ் ஸ்டாப் வரலன்னு கேட்டப்போ பஸ் ஸ்டாப் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குன்னு சொல்லியிருக்கான். பட் அவங்க வீட்டுக்கு போய் சேரவே இல்லை. ஜெயமணியை காணோம்னு சொல்லி அந்த நைட்டே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்றாங்க ஜெயமணியோட ஃபேமிலி. போலீஸும் காலையில வர வெயிட் பண்ணிட்டு ஜெயமணியை தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் சில நாட்கள் கழிச்சு ரொம்ப தூரம் தள்ளி சேலம்ல ஜெயமணியோட பாடி மட்டும் தான் கிடைச்சது. ஜெயமணியோட உடலை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பும்போது அவங்கள கொல்றதுக்கு முன்னாடி பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. போலீஸ் இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஜெயமணி மட்டும் இந்த மாதிரி காணாம போய் கொல்லப்பட்டு கிடைக்கல. இதே பேட்டர்ன்ல இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பெண்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ட்ரூ கிரைம் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இதே பேட்டர்ன்ல முன்னாடி பழைய கேசஸ்ல இருந்திருக்கு. ஒரு நாள்ல ஒரு பெண் காணாம போவாங்க. பட் சில நாட்களுக்கு அப்புறம் சம்பந்தமே இல்லாம வேற ஒரு இடத்துல அவங்களோட பாடி மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி தமிழ்நாடு, கர்நாடகால மட்டும் எக்கச்சக்கமான கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த மாதிரி இருக்கிற கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இவங்க கிட்ட நிறைய பேட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. ஜெயமணி தான் ஃபர்ஸ்டா காணாம போனவங்க இல்ல. இதுக்கு முன்னாடி பல வருஷமா இது நடந்துட்டு இருந்திருக்கு. காணாம போனவங்க எல்லாமே சின்ன சின்ன வில்லேஜ்ல இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு நடந்த அட்டாக்ஸ் எல்லாமே ஹைவேல நடந்திருக்கு. அவங்களோட பாடி யாருமே கண்டுபிடிக்க முடியாம ஐசோலேட்டடா இருந்த இடத்துல கிடைக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி காணாம போன பெண்கள் எல்லாமே ஒன்னு மெயின் ரோடு இல்ல ஹைவே, இந்த ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருந்த பெண்கள் தான். இதுல பல பெண்கள் ஹைவேல நைட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ். மேக்சிமம் ஹைவேல இந்த மாதிரி செக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பெண்கள் எல்லாமே அவங்களோட ஃபேமிலியால கைவிடப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்க காணாம போயும் கொல்லப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டும் இந்த கேஸ்ல எந்த விதமான மூவ்மெண்ட்டுமே இல்லாம இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்குன்னு யாரும் இல்ல. யாருமே போலீஸை ப்ரெஷர் பண்ணி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வைக்கல. ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. பட் போக போக செக்ஸ் ஒர்க்கர்ஸை தாண்டி நார்மலா சராசரியா இருக்கிற பெண்களுக்குமே இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மொத்த விஷயத்திலயுமே போலீஸ்க்கு ஒரு காமனான பேட்டர்ன் கிடைக்குது. தனியா இருக்கிற பெண், தனியா இருக்கிற ரோடு, அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற யாரோ ஒருத்தன். இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் போலீஸ்க்கு கிடைக்க முக்கியமான விஷயம் இந்த கேஸ் ஃபைல்ஸ் மட்டும் இல்ல. அந்த அட்டாக்கர்ட்ட இருந்து சில பெண்கள் சர்வைவ் ஆயிருக்காங்க. சில சர்வைவான பெண்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த ஹைவேல இந்த ரோட்ல நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தன் வந்து என்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான், அப்புறம் என்ன பாலியல் பண்ணிட்டான்னு சொல்லி நிறைய பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் அவன் பண்ணல. சில டைம் அந்த பெண்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னாடியே பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் இதை பண்ணியிருக்கான். தனியா இருக்கிற பெண்களை போய் அப்ரோச் பண்ணி தன்னை ஒரு ரொம்ப நல்லவ மாதிரி காமிச்சுக்குவான். அப்புறம் அவங்க கூட பேசிக்கிட்டே அழகா கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவான். இதுல சில விக்டம்ஸை அவங்களோட நம்பிக்கையை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க மேல அந்த அட்டாக்கை நடத்தி இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அட்டாக்ஸ் அவன் பண்ணும்போது சில டைம் அவனோட சொந்த பேரையே யூஸ் பண்ணியிருக்கான், சங்கர். பட் சங்கர்ன்றது ஒரு நேம் தானே, அதை வச்சு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி போலீஸ் நினைச்சாங்க. இதனால பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்குமே அவனோட ஃபேஸை ப்ராப்பரா சொல்ல தெரியல, போலீஸ்க்கு அவனோட அட்ரஸ் தெரியல. ஸோ இந்த மாதிரியான தப்பை பண்றது யாருன்னு போலீஸ்னால கெஸ் கூட பண்ண முடியல. டிஃப்ரெண்டான இடத்துல இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுவுமே ஒவ்வொரு இடத்துக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துல. பொதுவா ஒரு இடத்துல இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்தானா மாட்டிக்குவான். இவன் பல இடத்துல ஒரே நேரத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கான். இவனோட கிரைம்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டுல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ரிப்போர்ட் ஆகுது. அப்புறம் கர்நாடகால சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் ரிப்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஒரு மனுஷனால இப்படி ஃபாஸ்டா ஒவ்வொரு இடத்துலயும் கிரைம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும்? ஆரம்பத்துல இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்னென்னமோ யோசிச்சு பார்த்திருக்காங்க. கடைசியில் இந்த ஆன்சர் ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கு. ஒருத்தன் வேலைக்காக தான் இப்படி டிஃப்ரெண்டான பிளேசஸ்க்குள்ள மூவ் ஆயிட்டு இருந்திருக்கான். அவனோட பேரு சங்கர். அவன் ஒரு ட்ரக் டிரைவர். போலீஸோட அக்கௌண்ட்ஸ் படி அட்டாக் நடந்த அந்த டைம்ல அவன் அதே இடத்துல தான் ட்ரக் ஓட்டிட்டு இருந்திருக்கான். ஒவ்வொரு டைமும் புது ரோடு, புது ஜூரிஸ்டிக்ஷன், புது டவுன். இவன் ஒரு இடத்துல தப்பு பண்ணி போலீஸ்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அவனை தேட ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவன் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் போய் இன்னொரு தப்பு பண்ணிட்டு இருப்பான். சங்கர்கிட்ட எந்த ஒரு சீரியல் கில்லர்ட்டையுமே இல்லாத ஒரு விஷயம் இருந்துச்சு, ஃபாஸ்டா மூவ் ஆகிற மொபிலிட்டி. இப்போ ஒரு நைட் அவன் கோயம்புத்தூர்ல இருந்தான்னா ஒரு நைட்டு சென்னையில இருப்பான். 2 இடத்துக்கும் இடையில 500 கிலோமீட்டருக்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்படி டக்குன்னு மூவ் ஆகிறவனை பத்தி தெரிஞ்சுக்க போலீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த கேஸ்ல இந்த சைக்கோ கில்லரை பிடிச்சது ரொம்ப சாதாரணமான விஷயத்தினாலதான்.
அது எல்லாமே ஒரு அரெஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சது. அக்டோபர் 19, 2009 அப்போ ஜெயசங்கர்ன்ற ஒருத்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க ஒரு குடோன்ல இருந்து திருடினதுக்காக. ஃபர்ஸ்ட் இவன் ஒரு நார்மலான ஆள் நினைச்சுதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு ஆபீசருக்கு சந்தேகம் வந்துருது, இவன் எந்தெந்த ரூட்ல எப்பப்போ போயிருக்கான்ற டைம்லைன் எடுக்கிறாங்க. அந்த டைம்லைன் படி பார்த்தா அந்த பெண்கள்லாம் காணாம போன டைமோட எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சு. ஒன் பை ஒன்னா இவனோட கேஸ் கூட எல்லா விஷயமுமே கனெக்ட் ஆகுது. போலீஸ் இவனை இன்ட்ராகேட் பண்றாங்க. எவ்வளவு தூரம் அடிச்சுமே இவன் எந்த பதிலையுமே சொல்ல மாட்டேங்கிறான். போலீஸ் என்னென்னமோ பேசி பார்த்துமே இவன் ஒரு கல்லு மாதிரி எந்த எக்ஸ்பிரஷனையுமே கொடுக்காம ரொம்ப காமன் கம்போஸ்டா இருந்திருக்கான். அப்புறம் போலீஸ் இன்னொரு விஷயத்த பண்றாங்க. இவனால பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டு சர்வைவான சில பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இவனான்னு ஐடென்டிஃபை பண்ண பாக்குறாங்க. எல்லாருமே இவன் தான் ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்புறம் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப நீண்ட நாட்களா தீவிரமா நடக்குது. ஃபைனல் ரிப்போர்ட்ல போலீஸ் இவனை 15 மர்டருக்கும் 30 பாலியல் வன்கொடுமைக்கும் காரணமானவன் ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்புறம் இந்த நியூஸ் எல்லாம் மீடியால வந்து ரொம்ப வைரலானதுக்கு அப்புறம் மீடியால இருக்கிறவங்கள இவனுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க, சைக்கோ சங்கர். இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த ஆபீசர் அவனோட லாரியை செக் பண்ணும்போது காணாம போன பெண்களோட ஐட்டம்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. அதில் நிறைய வெப்பன்ஸ் கிடைச்சிருக்கு. காணாம போன பெண்களோட உடைகள், ஜுவல்லரி, இந்த மாதிரி பல ஐட்டமை ஒரு அவார்டு மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கான். ஒவ்வொரு பொண்ணுக்கும் இந்த மாதிரியான ஒரு கொடுமையை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட ஞாபகமா ஒரு ஐட்டத்தை கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ நம்ம எல்லாருமே நினைப்போம் இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்த கிரிமினலை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கிடைச்சிரும், அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில இருப்பான்னு சொல்லி. பட் இந்த இடத்துல அது நடக்கல. மார்ச் 2011 அப்போ ஜெயசங்கர் தர்மபுரியில் இருக்கிற ஒரு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அங்க அந்த ஹியரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜெயிலுக்கு அவனை கூட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அவனை கூட்டிட்டு வந்தது 2 கான்ஸ்டபிள்ஸ். அவனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போதே நைட்டு 9:30க்கு சேலம்ல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்ல வண்டி நிறுத்தியிருக்காங்க. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் ஒரு வேலையா போயிடுறாரு. இன்னொரு கான்ஸ்டபிளும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால ஜெயசங்கர் தப்பிச்சிடுறான். பட் அவன் காணாம போன இடம் பஸ் ஸ்டாண்ட். அந்த இடத்துல நிறைய கூட்டம் இருந்ததுனால அவனை தேடவே முடியல. இந்த சைக்கோ கில்லரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் 1 வருஷமா கஷ்டப்பட்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி பல பேர் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் இந்த 2 கான்ஸ்டபிள்ஸ்னால அவன் தப்பிச்சு ஓடிடுறான். இதுல ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு. அந்த 2 கான்ஸ்டபிள்ஸோட வேலையுமே போனதா சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒருத்தருக்கு பயங்கரமா கில்ட்டியா இருக்கு, இப்படி ஒரு கொடூரமான சீரியல் கில்லரை நம்ம தப்பிக்க விட்டோமேன்னு சொல்லி. சோ அதோட காரணமா எம் சின்னசாமின்ற அந்த கான்ஸ்டபிள் அவரோட வாழ்க்கையை அவரே முடிச்சுக்கிறாரு. பட் இதை விட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இப்ப ஜெயசங்கர் ஃப்ரீ ஆயிட்டான். அவன் எஸ்கேப் ஆன உடனே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்நாடகா ஓடி போயிடுறான். போலீஸோட ரெக்கார்ட்ஸ் படி கர்நாடகாவோட பெலேரி டிஸ்ட்ரிக்ட்ல அதுக்கப்புறம் 6 பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அதுல சில பேர் கொல்லவும் பட்டிருக்காங்க. கர்நாடகாவோட பெலேரி போலீஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல திடீர்னு இவ்வளோ கிரைம்ஸ் அதிகமான உடனே தமிழ்நாடு போலீஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி சைக்கோ சங்கர் தான் அதை பண்றான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்த சுத்தி மக்களை அலர்ட் பண்றதுக்காக அவனோட போட்டோலாம் சர்க்குலேட் பண்ணப்படுது. ஏன் வாண்டட்னு சொல்லி போஸ்டர் கூட ஒட்டியிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்டை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவனோட ஃபேஸ் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ அவன் மே 2011 சித்திரதுர்கான்னு வேற ஒரு இடத்துக்கு போறான். அங்க ஒரு பொண்ணு விவசாய நிலத்துல விவசாய வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவன் அந்த பொண்ணை போய் அப்ரோச் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கிட்ட போய் தண்ணி வேணும்னு கேட்டிருக்கான். அந்த பொண்ணு தண்ணி எடுத்துட்டு வரும்போது அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் ஒரு புதருக்குள்ள வச்சு ட்ரை பண்ணியிருக்கான். அந்த பொண்ணும் பயங்கரமா கத்த, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பிரகாஷும் சுத்தி இருந்தவங்களும் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து இவனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க. மிஸ்ஸிங் ஆயிட்டு இருக்கிற சீரியல் கில்லர் இவன் தான் சொல்லி அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்களாம் கட்டி வச்சு இவனை அடிச்சு போலீஸ் வர வச்சு பிடிச்சி கொடுத்துட்றாங்க. மே 4, 2011 போலீஸ் அவனை திரும்ப ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதோட அவன் தப்பிக்க ட்ரை பண்றது, அவனோட கதை எல்லாமே முடிஞ்சிரும்னு நீங்க நினைப்பீங்க. பட் ஆனா அதுதான் இல்லை. இந்த டைம் 2013 வாக்குல ஜெயசங்கர் ஈஸியா தப்பிச்சு போகக்கூடிய ஆளுன்றதுனால ஜெயலலிதாவை ஜெயில வச்சுட்டு இருந்தாங்கல்ல, பரப்பன அக்ரஹார ஜெயில், அந்த ஜெயில இவனை தூக்கி போடுறாங்க. பட் அங்க போயே அடங்குல. செப்டம்பர் 1, 2013 அன்னைக்கு திரும்பவும் தப்பிக்கிறான். தப்பிச்சு ஜெயிலோட செவுத்தெல்லாம் தாண்டி குதிச்சிருக்கான். அப்படி தாண்டி குதிக்கும் போது அவனுக்கு நிறைய இன்ஜுரிஸ் ஆயிருந்திருக்கு. செவுத்துல கூட அவனோட ரத்தம் ஃபுல்லா படிஞ்சிருக்கு. ரிப்போர்ட்ஸ் படி அவன் ஜெயில இருக்கிற பெட்ஷீட்டையும் ஒரு பேம்போ ஸ்டிக்கையும் வச்சுதான் தப்பிச்சிருக்கான்னு சொல்றாங்க. பட் அவன் தப்பிக்கும் போது அவனுக்கு சிவியரான இன்ஜுரி ஆயிருக்கு, அதுவும் கால்லே ஆயிருக்கு. ஸோ அவனால ரொம்ப தூரம் போக முடியாது. ஸோ அவன் ஓரமாக ஒரு இடத்துக்கு போய் உட்காந்துட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட காண்டாக்ட் பண்ணியிருக்கான்.
அந்த ஆளுக்கிட்ட மோட்டார் சைக்கிள் கேட்டிருக்கான். அவரும் மோட்டார் சைக்கிளை தர்றேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. அந்த இடத்துக்கு வரும்போது சைக்கோ சங்கர் அரெஸ்ட் செய்யப்படுறான். திரும்ப அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் அவன் தப்பிக்கவே முடியாத மாதிரி இருக்கிறதுலேயே ஹை செக்யூரிட்டி பிரிசன்ல அவனை போட்டு அடைக்கிறாங்க. அப்புறம் 2 வருஷம் போயிருது. 2015 ஆயிருது. அவனுக்கு சைக்காட்ரிக் எவாலுவேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட சமூக விரோதிக்கான நிறைய ட்ரேட்ஸ்லாம் இருந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தனுக்கு சைக்காட்ரிக்லி என்ன கண்டிஷன் இருந்தா யாருக்கு என்ன பிரச்சனை? இவன் அப்ப கூட அடங்கல. 2018 பிப்ரவரி அன்னைக்கு திரும்ப தப்பிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கான். பட் இந்த டைம் பிரிசனை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே மாட்டிக்கிறான். February 27, 2018 அன்னைக்கு அவன் ஒரு தவறான முடிவு எடுத்து அவனோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறான். ஜெயில கொடுக்கப்பட்ட ஒரு ஷேவிங் பிளேடை வச்சுதான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான். ஜெயசங்கரோட வாழ்க்கையும் இதோட முடிஞ்சுது. ஒரு ஆளு தப்பு பண்ணிட்டு இவ்வளோ நாட்களா தப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். எல்லாமே அவனோட வேலை காரணமா? இவனுக்கு எவ்வளோ திறமை இன்டெலிஜென்ஸ்லாம் இருந்திருக்குன்னு பாருங்க. ஜெயில இருந்து 2 டைம் சக்சஸ்ஃபுல்லா தப்பிச்சிருக்கான். 3வது டைம் கிட்டத்தட்ட தப்பிச்சிருக்கான். கண்டிப்பா அவன் ஒரு இன்டெலிஜென்ஸ் கம்மியான ஆள்லாம் இல்ல, ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட்டா இருந்திருக்கான். பண்ணது தப்புன்னு 1% கூட இவங்கிட்ட கில்ட்டினஸே இல்லை. அவ்வளவுதான் இந்த கேஸுக்கு. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.